சித்தம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் மீட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சுக்கிலாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனந்தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. திருச்சிற்றம்பலம். தடைமுயங்கு புனலன் நனலன் எரிவீசிச்சதிர் வைத்த உடைமுயங்கும் மரவோடுளி தந்தென துள்ளங்கவர்கள்வன் கடல் முயங்கு களி சூழ் குளிர் காணலம் பொன்னம் சிறகன்னம் படைமுயங்கு பிரமாபுரமேவிய பெம்மானிவனந்தே. நிறணிந்தாரகத்திருளும் நிறைகங்குல் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி இளைச்சீனில் மாதவஞ்சை சீரடியார் திருவலகும் திருமலுக்கும் தோண்டியுங்கொண்டோ ஆரணிந்தார் கோயிலினுள் படைந்தவரை கொடுபுக்கார். சித்தம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்ப்பதீபதையே ஹரஹர மகாதேவா. நம பார்ப்பதீபதையே ஹரஹர மகாதேவா. நம பார்ப்பதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சித்தபேசா சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். எம்பெருமான் தில்லை நடராஜனின் திருப்பாதார பிந்தங்களை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருவாவூதுறை ஆதீன குருமுதல்வர் நமசிவாய மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவுகளை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். நாங்கள் சிவஞான சித்தியார் அதை பற்றி பார்த்து கொண்டு 9வது சூத்திரத்தில் நிற்கின்றோம். 9வது சூத்திரம் சிவஞான போதத்துக்குரிய உரையாக நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் முக்கியமாக சொல்லப்படுகிறது. இங்கே ஞான நிட்டை அதை பற்றி சொல்லியிருக்கிறார். மற்றது பாசு ஞானம் பசு ஞானம் மற்றது பதிஞானம் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த வகையில நாங்கள்
சென்ற முறை 294வது பாடலை பார்த்து நாங்கள் கரணங்கள் கிடையிருக்கை முத்தியாமென்னில் கதியாகும் சினை முட்டை கருமரத்தின் உயிர்கள் மரணங்கொண்டு இடவும் உறங்க மயங்கி மூச்சிக்க வாயு தம்பனை பண்ண வல்விடத்தை அடைய சரணங்கள் பூநிழல் போல் தனையடையின் சமாதி தவிராது மலமிதுவும் பசுஞானமாகும். கரணங்கள் எரித்தவன் தன் அடியை அறிவுறந்து அங்கு அறிந்திடீர் தெரிந்து துகளகற்றி தீரே என்று சொல்லி இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதுல பசு ஞானம் என்றா என்ன என்றால் இந்த கருவி கரணங்கள் செயற்பாடுகள் அதுல எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த அதுல எல்லாம் சேர்ந்து அதுல இருந்து விடுபட்டு அந்த பாச ஞானத்துக்குள்ள இருந்த அந்த உலக இன்பையில கொஞ்சம் மாறுபடும் போது எங்களுக்கு ஒரு மேலான தன்மை வரப்போகுது. மேலான தன்மை என்று சொல்லும்போது இந்த உயிரை பற்றிய ஒரு எண்ணம் வரும். உயிர் தான் எல்லாம் என்று சொல்லி இந்த உயிர் தான் இல்லாமல் என்று சொன்னால் நான் செய்கிறேன், எனது பொருள் என்னுடையது அல்லது என்னுடைய மதிப்பு மரியாதை பெருமை ஆடம்பரம் எல்லாம் இந்த உயிரோடு சம்பந்தப்பட்டவை. அப்ப அந்த உயிரை முதன்மைப்படுத்துவது பசி ஞானம், உலகில் இன்பங்களை முதன்மைப்படுத்துவது பாச ஞானம். ரெண்டுதான் வித்தியாசம். உலக இன்பங்கள் இருந்து கொஞ்சம் விடுபட்டு அந்த தன்னை பற்றி பெருசா எண்ணுகிறது பசிஞானம். ரெண்டையும் விட வருவது பதிஞானம். அதைத்தான் நன்றையை பார்க்க போறோம். பதிஞானம் என்றது இங்கே 3வது பாடலாக 2295வது பாடல சொல்லுகிறார். பதிஞானத்து இலக்கணம். பதிஞானம் என்பது பதி என்பது இங்கே சிவத்தை குறிக்குது. பதி பசு பாசம் என்று சொல்லி முப்பொருளை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த பதி இங்கே சிவத்தை, சிவஞானத்தை பதிஞானம் என்ற சிவத்தை அறிகின்ற ஞானம், சிவத்தோடு சேருகின்ற ஞானம், சிவத்தோடு சேர்ந்து அந்த பிறகுன்ற பரஞானம், அதில் தான் நாங்கள் இங்கே சிவஞானம் சொல்கின்றோம். அதை இங்கே 295வது பாடலில் சொல்கிறார். சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேர செப்புவது செயல் வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகாவென்றும் ஆதலாலும் அவனடி ஒளி ஞானமாதலாலும் இவனும் யான் துவக்கு உதிரம் இறைச்சி மேதை என்பு மச்சை சுக்கிலமொடு இந்திரிய கொத்தோ அவமகல எனை அறியேன் எனும் மையம் அகல எனும் ஐயம் அகல அடிகாட்டி ஆன்மாவை காட்டலாலும் என்று சொல்லப்படுகின்றது. முக்கியமாக உடம்பை பற்றி, உடம்பில் உள்ள அந்த உறுப்புகளை பற்றி சொல்லுகிறார். சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேர செப்புவது. நான் இந்த பதம் பிரித்து பார்க்கும்போது அல்லது சந்தி பிரித்து பார்க்கும்போது சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேர செப்புவது செயல் வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகா என்றும் ஆதலாலும் அவன் அடி ஒளி ஞானம் ஆதலாலும் இவனும் யான் துவக்கு உதிரம் இறைச்சி மேதை என்பு மச்சை சுக்கிலமோ இந்திரிய கொத்தோ. இந்த நான் என்று சொல்றது இந்த என்று சொல்றது நாங்கள் கத்துல பார்ப்போம். அவமகல அடிகாட்டி ஆன்மாவை காட்டலானும். இந்த பாருங்கோ, சிவனை அவன் திருவடி ஞானத்தை சேர செப்புவது. சிவனை அடையர் என்று சொன்னால் சரியோ, சிவனை அடைவது, சிவனுடைய அருளை பெறுவது, சிவனுடைய சேர்ந்திருப்பது என்று என்னென்று கேட்டால் திருவடி ஞானமாகிய பதிஞானத்தாலே அடையலாம். அப்ப திருவடி ஞானம் என்பது இறைவனை நாங்கள் பார்த்தது, அடிக்கடி பார்க்கிறது. ஞானம் என்றா என்னென்று பார்த்து நாங்கள் கேட்டல், நூல் மூலமாகவோ அல்லது ஒரு குரு மூலமாகவோ இந்த உண்மைகளை மெய்ஞானத்தை கேட்டல், சரியோ, பிறகு சிந்திக்கிறது, அதை பற்றி யோசிக்கிறது, பிறகு
யோசித்த பிறகு எங்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு தெளிவு, இப்படித்தான் இருக்கும்னு தெளிவு வரும். அந்த தெளிவு வரத்தோடு எங்களுக்கு நிட்ட குடும்பம் இறைவனோட ஒன்று இருக்கின்ற இறை சிந்தனை மட்டும் இருக்கும். அப்படி வாரதான் ஞானம் சொல்றது. விஷயத்தை கேட்டு அறிந்து உணர்ந்து தெளிந்து அதிலே ஒன்று இருக்கிறது தான் ஞானம். அந்த ஞானத்தை நாங்கள் இந்த உணர்வு பூர்வமாக அனுபவித்து இருக்கும் போது அதை பதிஞானம் என்று சொல்லுவோம், அல்லது பரஞானம் என்று சொல்லுவோம். இப்படி புறப்பட்ட ஞானத்தை உள்ளார்ந்தமாக நாங்கள் எங்களுக்குள்ளே இருத்தி அந்த உணர்வு அனுபவம் எங்களுக்கு வரும்போதுதான் அது பதிஞானமாகும். அதான் இங்கே உயிர்களின் செயல் மனம் வாக்கு ஆகிய இறைவனை அணுக மாட்டா. அவன் திருவடி என்பது ஒளியின் ஞானமோ திருவடியோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த பேரின்ப நிலையத்தான் இங்கே பதிஞானம் என்று சொல்லுவோம். எங்களுக்கு விளங்கும். நாங்கள் விஷயங்களை நல்லபடியாக அறிந்து கேட்டு குரு உதவியம் பெற்று தீட்சை பெற்று அதன் மூலமாக இருவினை ஒப்புண்டா எனக்கு எது வந்தாலும் சரி, நல்லது வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, அப்ப அதுகளை தான் இருவினை ஒப்புன்னு சொல்றது. எங்களுக்கு எது வந்தாலும் ஆண்டவன் விட்டவளை நடக்கும். அப்ப இது மல பரிபாகம் என்றது இந்த மலத்தினுடைய ஆதிக்கத்தை இல்லாமைக்கிறது, குறைக்கிறது. சரியோ? சக்தி நிபாதம் என்றது இறைவனுடைய திருவருள் எங்களுக்கு கைகூடுதல். அது பெறும்போது எங்களுக்கு நடக்கும் அனுபவ உணர்வு ஏற்படும். அப்படி வர்றதுதான் இங்கே பதிஞானம் சொல்வார்கள். அனுபவிப்போம் நாங்கள் அது இறைவனை எண்ணி எங்களுக்குள்ள இருத்தி அந்த சந்தோஷத்தை இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேர செப்புவது. செயல் வாக்கு சிந்தை எல்லாம் செயல் என்றது என்னுடைய காயத்தை உடம்பால செய்வது செயல். வாக்கு என்று வாயால சொல்வது வாக்கு, பேசுவது, பாடுவது, வணங்குவது எல்லாம் வாக்கு. சிந்தை என்று மனதால எண்ணுவது சிந்தை. இப்போ மனம் வாக்கு காயங்கள் எல்லாம் அதெல்லாம் செயல் வாக்கு சிந்தை என்றது மனம் வாக்கு காயம் எல்லாம் இவனுடைய இந்த மனம் வாக்குகள் எல்லாம் அவனை அணுகா என்று மாதலாலும் சரியா, இந்த மனம் வாக்கு காயங்களால இறைவன் பாதிக்கப்பட மாட்டான். அவனே அந்த மனதாலேயோ அல்லது மற்ற காயத்தாலேயோ எங்களுடைய சொற்களாலேயோ அவன் பாதிக்கப்பட மாட்டான். அவனே அணுகா இறைவனை அவை எந்த விதமான பாதிப்பையும் செய்ய மாட்டா. மனதால் எண்ணுவது, அவனை பாடுறது, அது அவனை போல்வது, நான் உடம்பால செய்கிற தொண்டுகள் எல்லாம் அவனை பாதிக்காது. ஆனால் அந்த வார நன்மைகள் எங்களுக்கு சேரும். மனதால் நினைக்கும் போது வாயால வாயே வாழ்த்து கண்டான்னு சொல்றேன், நெஞ்சே நினையாய். அப்பர் பாடுகிற திருவங்க மாலையில நெஞ்சே நீ நினையாய் நிமிர் குஞ்சடை நின்மலனை. அப்படி இறைவனை நாங்க மனதால் நீ வாயே வாழ்த்து கண்டாய். சரியோ? ஆக்கையால் பயனன் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்ற எண்ணாத இவ்வாக்கையால் பயனன். வடிவா சொல்ல உடம்பு இதெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லி இதை வார விளைவு எங்களுக்கு இறைவனுடைய அருளை தரும். சரியோ? அதுதான் இங்க அவனுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவனுக்கு நீங்க கும்பிட்டாலும் சரி கும்பிடாலும் சரி அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இறைவனுக்கு அவன் அடி அவ்வொளி ஞானம் ஆதலாலும் இந்த அவனுடைய திருவடியை சேர்றதுக்கு நாங்க முந்தி சொன்னது போல இந்த பாச ஞானம் அது அந்த இருளை நீக்கும். இந்த பாச ஞானம் உலகியல் அவைபோல உலகியல் இன்பம் உலகியல் நாட்டம் வந்தது எங்களுக்கு என்ன செய்யும், அந்த எங்களுக்கு இருக்கிற அந்த இருளை மலை இருளை இல்லாம செய்யும். இந்த மயக்கத்தை அறியாமையை போக்கும். சரியோ? அவனுடைய இறைவனுடைய திருவடி மேல நாங்கள் கட்டு வைத்தால், அவனை தொடர்ச்சியாக வழிபட்டால் எங்களுக்கு இந்த கவலைகள் துன்பங்கள் சரியா, அந்த பிரச்சனைகள் மயக்கங்கள் அறிவு இல்லாத தன்மைகள் எல்லாம் நீங்கிவிடும். அந்த ஒளி ஞானம் ஆதலால் அது ஒரு சுயம் பிரகாசமாக ஒளியாக இருக்கும். ஒளி என்றது ஒரு தெளிவு. இருள் இருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒளி இருக்கும் என்றால் நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் சாதாரணமான வாழ்வில். அதே போல இறைவனுடைய ஒளி கிடைக்கும் என்றால் இந்த ஞான ஒளி எங்களுக்கு ஏற்படும். ஞானம் என்ற இறைவனோடு சேர்கின்ற அந்த பதிஞானம் அவனுடைய திருவடி சேருகின்ற அந்த ஒளியும் அந்த ஞானமும் எங்களை கிடைக்கும் என்று கொண்டார். இவனும் இந்த ஆன்மாவும்
எப்படியான இந்த ஆன்மா எப்படி இருக்கின்றால் அது யான் துவக்கு உதிரம் இறைச்சி மேதை என்பு மச்சை சுக்கிலமோ இந்திரிய கொத்தோ. நான் என்றா என்ன? துவக்குன்ற தோல். நான் என்றது தோலா? இந்த சதையெல்லாம் மேலுவே மூடி இருக்கின்ற தோலா? இந்த உதிரம் அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த ரத்தமா? சரியோ? அந்த ரத்தத்தோட சேர்ந்து இருக்கின்ற இறைச்சியா அந்த ஊனன் செல்வம்? சரியோ? மற்றது இறைச்சியில இருக்கின்ற அந்த மேதை என்றது கொழுப்பு. சரி, அதற்கு பிறகு உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு. சரியா? மச்சை எலும்புகளுக்கு இருக்கிற அந்த வெள்ளையா இருக்கிற அந்த கூழ் போல இருக்கும் அது மச்சை. மற்ற சுக்கிலம். சுக்கிலம் என்றது இந்த ஆண் பெண் இன்பத்துல வார அந்த சுக்கிலம் என்ற விந்தும் சுயோனியம் என்ற அந்த கலப்பும். இந்திரிய கொத்தோ. இந்திரிய கொத்துறது கொத்துன கூட்டம். கொத்து கொத்தாக பூ பூத்து இருக்குது. கொத்து கொத்தாக சில பழங்கள் இருக்குது. மாங்கொத்து சொல்லுவோம். அப்படியான இந்த இந்திரிய கொத்து இந்திரிய கூட்டங்கள். அப்போ 36 தத்துவங்கள தொகுப்பு. இதுகளா நான் என்பது இதுகளா? இந்த தோலா, இந்த இரத்தமா, இறைச்சியா, அந்த கொழுப்பா, எலும்பா, மச்சையா, சுக்கிலமா, இந்திரிய கொத்த வேண்டி சொல்லி இரண்டு எங்களுக்கு சொல்ல தெரியாது. சரியோ? தனக்கு தானே தோல் உதிரம் இறைச்சி மேதை எலும்பு மச்சை சுக்கிலம் இவற்றுள் யான் யார் அல்லது இந்த 50 கூட்டத்துக்குள்ள நான் யார் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுந்து கொண்டே இருக்குது. இப்ப நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. சரியோ? அடிக்கடி எல்லாரும் கேட்கறது நான் 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 என்றா என்ன? நான் என்றால் யார்? இந்த இதுகளா நான் என்றது? சரியா? இப்ப நான் என்றது ஒரு சந்தேகமான கதையை இங்கே சொல்லுகிறார். அவ மகள இப்படி நான் என்று அந்த தன்மையை விளங்கிக் கொள்ள முடியாத அந்த அஞ்ஞான மகள எங்களுக்கு அதை யாரென்று எங்களுக்கு அறிய முடியாது. என்னை அறிய முடியாது. என்னை அறிவித்தான் எங்கள் குருநாதன் என்று சொல்லுகின்றார். எங்களை அது திருவடி இருக்கிறவர் யோ சுவாமிகள். இப்ப என்னை யான் என்று சொல்லி எங்களுக்கு யார் என்று தெரியாத நிலையில் இருக்கிறான். சரியோ? அவ மகள் எப்படியான குற்றங்கள் எங்களை யாரென்று அறிய முடியாத அந்த அஞ்ஞானம் நீங்குவதற்கு, சரியா? என்ன நான் அறியணும் என்று அந்த நான் யார் என்று அந்த சந்தேகம் நீங்குவதற்கு, அவம் என்பது ஐயம் அல்லது சந்தேகம் நீங்குவதற்கு அடிகாட்டி ஆன்மாவை காட்டலாலும். அப்ப இதுக்குரிய ஒரே ஒரு வழி, நாங்கள் யார் என்பதை அறியறதுக்கு ஒரே ஒரு வழி, சரியா? சிவஞானத்தை பிரகாசிக்கின்ற சிவஞானத்தை உண்டாக்குகின்ற அந்த தன்மை அடிகாட்டி திருவடியை காட்டுகிறவன் தன்னுடைய திருவடியை அந்த திருவடி பேரை காட்டி ஆன்மாவை காட்டலாலும் அந்த உயிரை அந்த திருவடி ஞானத்தின் மூலமாக நான் யார் என்ற உண்மை எங்களுக்கு தெரியும். நான் யார் என்றால் இந்த சொன்னது போல அந்த பொருள்கள் அல்ல, நான் அவற்றிலிருந்து வேறானவன் என்றதுதான் நான் யார் என்று ஞானத்தை பிரகாசிப்பித்து அடியை காட்டி என்பது திருவடியை தரிசிக்கும் போதோ திருவடியை வணங்கும் போதோ தன்னுடைய திருவடி ஞானத்தை காட்டும் போது அவன் என்ன செய்கிறார்? ஆன்மாவுடைய தற்சுயரூபத்தை, ஆன்மாவுடைய உண்மையான வடிவத்தை, தற்சுரூபம் அல்லது சுயரூபம் உண்மையான வடிவத்தை ஆன்மா என்பது என்ன என்றதை விளக்குவதாகும். சரியோ? இருக்கு அதன் உண்மை நிலையையும் தன்னை உணர்த்தி காட்டுவது திருவடி ஞானம். சரியோ? பெரியோர் சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சொல்கிறார்கள். இப்போ இறைவனை அடையறதுக்குரிய வழி, நாங்கள் எங்களை யார் என்றது உணர்த்துகிற வழி, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஞானம் பெற்று கேட்டல் சிந்தித்து தெளிந்து நிற்க கூடி நிறைய அனுபவத்தை நாங்கள் பெறும்போது எங்களுக்கு கிடைப்பது இந்த அடிஞானம் என்று சொல்லப்படுகிற சிவஞானம். அதை நாங்கள் சேர்ந்தால் எங்களுக்கு நாங்கள் யார் என்பது தெரியும். சரியோ? நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு நிச்சயமாக தெரிய முடிகிறார். அடிகாட்டி ஆன்மாவை காட்டலாலும் என்று சொல்லி இங்கே வடிவாக இந்த பாடலை முடிக்கின்றார். அப்ப நாங்கள் செயல் வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகா இந்த மனம் வாக்கு காயங்களால சுட்டி அறியப்படும் சரியா பொருள்கள் ஆதலாலும் சுட்டி அறியப்படும் யாவும் அசத்து. சுட்டி அறியப்பொருள் அசத்து என்பது சடப்பொருள்.
இது மாடு, இது வீடு, இது காடு, இது நாடு என்று சொல்லி சுட்டி காட்டப்படுற பொருள் எல்லாம் அசத்து பொருள், சடப்பொருட்கள், அறிவில்லாத பொருட்கள். அதான் இங்கே சுட்டிக்கு அறியப்படுவது எல்லாம் அசத்து ஆதலாலும், அசத்தின் முன்னர் முளைத்து நில்லாதான், அசத்துக்கு முன்னுக்கோ சரியா எந்த விதமான அறிவுகளும் வந்து சேராதுன்னு, அசத்துக்கள் மூலமா வராது எங்களுக்கு. இந்த சத்து அந்த உயிர் மூலமாக, இறைவனுடைய அருள் மூலமாகத்தான் அந்த எங்களுக்கு எல்லா அறிவும் கிடைக்கும். அவனே அணுகா. அப்படியானதெல்லாம் இந்த அசத்தானது, அசத் என்பது இந்த சடப்பொருள்கள், சரியோ, அசரப்பொருள்கள், அசைவில்லாத பொருட்கள், இதுதான் சடப்பொருள் என்றும் அறிவில்லாத பொருள்கள். அவை சரியோ என்ன செய்யாது, சத்தின் முன்னர் முனைத்து நிலவாது. சத் என்பது இங்கே இறைவனுடைய ஞானம் அல்லது இறைவன். இறைவனுக்கு முன்னுக்கு அந்த சடப்பொருட்கள் எல்லாம் செயலற்று போயிருக்கும். அவை தானாக இயங்க மாட்டா. அவை இயக்குவதற்கு யார் ஒருவன் தேவைப்படும். சரி, சிந்தையெல்லாம் அவனை அணுகா. அவனுடைய அந்த அவற்றுடைய அந்த செயல் எல்லாம் இறைவனை சேர மாட்டாது. இவற்றால் வரும் ஞானத்தாலும் சிவனை அறிந்து செல்லக்கூடாது. இந்த பாச ஞானத்தால் லோகியல் இன்பங்களை, இந்த சடப்பொருளில் இருக்கின்ற இன்பங்களை நாங்கள் பெறும்போது வருகிற அந்த பாச ஞானத்தாலையும், அந்த சடப்பொருளில் இருந்து அவற்றை அனுபவிக்கின்ற உயிர் பெறுகின்ற பசு ஞானத்தாலையும் இறைவனை அறிய முடியாது. அதாவது பாச ஞானத்தால், பசு ஞானத்தால் இறைவனை அடைய முடியாது. உலகியல் அந்த ஆசைகள், இன்பங்கள் அதுகளை அனுபவித்துக் கொண்டு அடைய இயலாது. அதே போல நான் நான் என்ற அந்த பெருமிதத்தை கொண்டும் இறைவனை அடைய முடியாது. அவன் அடி அவ்வொளி ஞானம் ஆதலாலும், இந்த பதிஞானத்தின் இயல்பு அதான் அவனுடைய அடி. இது ஆசைகளை நீக்கும் ஞான சுடராகும். சரி, ஞானம் என்பது அவ்வொளி என்பது இந்த அறிவை மேம்படுத்துகின்ற, எங்களுக்கு ஞானத்தை தருகின்ற, அஞ்ஞானத்தை போக்குகின்ற அந்த ஞானம், அந்த ஒளிதான் இந்த சிவஞானமாக இருக்கும். சரியா, அவன் அடி என்பது சிவனுடைய திருவடி. அவனை இந்த திருவடியை சிந்திப்பது. சரியா, திருவடியை சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அப்படி பார்த்தோம் நாங்கள். பவமதனை அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். திருவடி ஞானம் என்பது இறைவனுடைய திருவடியை நாங்கள் சரணடையும் போது அதனாலே பெறுகின்ற அந்த மேலான அறிவு, மேலான ஞானம். அதுதான் நாங்கள் பதிஞானம் என்று சொல்றோம். அங்கே உலக இன்பங்களோ, அந்த உடல் இன்பங்களோ, நான் என்று அந்த ஆடம்பரத்தன்மை இருக்காது. இறைவனை மட்டும் மனதில் நினைத்து அவனை தொடர்ச்சியாக தியானித்து இருக்கிற நிலைதான் இங்கே அது அவன் அடி என்று சொல்லுமே. இடைவிடாது நினைத்திருப்பதுதான் திருவடி சேர்தல். சிவனை சிந்திக்கிறது. சிவனடியே சிந்திக்கின்றிருப்பதற்கு சிவஞானம். இவனும் வியான் துவக்கு எல்லாம் சொல்றதுலாம் இந்த தத்துவ தாத்துவிகங்கள், இந்த உடம்புகள், உடம்புல இருக்கிற உறுப்புகள் இருக்கின்ற அந்த செயல்பாடுகள் எல்லாம் என்ன தத்துவங்களுக்குள்ள வரும். அதாவது தத்துவம் என்பது 36 தத்துவங்களும் 60 தாத்துவிகங்களும் தான் இது. இந்த இதுக்குள்ள சொல்லப்படுகின்ற அந்த உடலோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதுல எல்லாம் சரி என்ன நடக்கும், தன்னை மேம்படுத்தி தான் பெற்ற நினைச்சு இந்த பாச குற்றங்களை சரியா அதிலெல்லாம் நாங்கள் அறியறதுக்குரிய வழியை காட்டுற. இதெல்லாம் அறிந்து போட்டு இந்த தோல், இந்த ரத்தம், மேதை, மச்சை, சுக்கிலம், அது இதெல்லாம் நான் அல்ல நாள் என்ற அந்த இது வரும்போது எங்களை மயக்குன்ற அந்த பாச குற்றம் நீங்கும். என்ன எங்கள்கிட்ட அது இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இவற்றிலிருந்து வேறானவன் ஒரு எண்ணம் எங்களுக்கு ஏற்படும். அப்ப இந்த பாச குற்றம் எங்களுக்கு நீங்கும். என்னை அறியேன் என்னும் ஐயம் அகல. தத்துவ தாத்தியங்கள் என்று என்னை பிரித்து கொண்டு சரியா அந்த உண்மை நிலையை அறியாம இருக்கும் போது இந்த நான் என்ற தன்மை சரியா அது அந்த குற்றம் நீங்கும். அதுக்குரிய வழியை அடுத்த பாடலை சொல்வதுதான். பதிஞானம் என்றால் இப்படித்தான். பாசஞானமும் இந்த பசிஞானமும் நீங்கும் போது கிடைப்பது பதிஞானம் அல்லது சிவஞானம்.
பாச ஞானம் என்பது உலகியல் இன்பங்களை அனுபவிக்கிற இந்த செயற்பாடுகள். பஜஞானம் என்பது இந்த உலகியல் இன்பங்களிலிருந்து விடுபட்டு நான் என்ற அந்த தன்மையை உச்சநிலைப்படுத்துகின்ற அந்த செயல்பாடு பசிஞானம். இந்த ரெண்டாலையும் இறைவனை அடைய முடியாது. அவருடைய திருவடியை நாங்கள் நினைத்து எண்ணிக்கொண்டு இருந்து 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 அவனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கும் போது, அவனுடைய எண்ணங்களை நினைவுகளை மனதில் இருந்து இருக்கும் போது, புடைச்சியா இருக்கும் போது எங்களுக்கு கிடைப்பது இந்த பசுக்குட்ட நீங்க பாச ஞானம், நீங்க சிவஞானம் என்றது பதிய ஞானம் கிடைக்கும். இதுதான் நீங்க இந்த பாடலை சொல்லுகின்றார். மிக வடிவாக சொல்லுகின்றார். எங்களை வாட்டி வதைக்கின்ற இந்த உலகியல் பற்றி வர வேண்டும். நான் என்று சொல்லப்படுற அந்த அகங்காரம் ஒழிய வேண்டும். அப்ப சிவன் ஓடிப்போய் எங்களுக்குள்ள இருப்பான், அந்த ஒளியை தருவான், எங்களுக்கு அந்த ஞானம் பெருகும் என்றதை இங்கே சொல்லுகின்றார். அது மனம்பாக்கு காயங்களால் நிகழ்கின்ற பாச ஞானத்தினால் சிவனை ஒருபோதும் அறைய முடியாது. சரியா? நான் என்ற இந்த நான் என்றவர் இந்த உலகிய இன்பங்களிலே திளைத்திருக்கும் போது, அதான் சொல்ற திருக்குறளை சொல்லுகின்றார், பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு. சரியா? நாங்கள் அந்த பற்றை விட்டு இந்த பற்றை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஞானம் கிடைக்கும். என்ன சரிவா? ஏகதேச அறிவுடைய ஆன்மா, ஏகதேச அறிவு என்பது சுட்டி அறிகின்ற அறிவு, பூரணமில்லாத ஒரு குறுகிய அறிவு, சித்தறிவு. அதான் ஏகதேச அறிவு. அடிக்கடி பார்க்கறாங்க அது யானைய குருடங்கள் பார்த்த மாதிரி. சரி, ஒரு குருடன் காலை பார்த்துட்டு குரல் என்றான், இன்னொருதன் தும்பிக்கையை பார்த்து உலக்கேண்டு சொல்றான், இன்னொருதன் பாலை பார்த்துட்டு தும்புத்தடின்னு சொல்றான். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை அறிந்து இதுதான் அந்த யானை என்று சொல்வது ஏகதேசம். ஒரு பகுதி, ஒரு முழு பொருளில் ஒரு சிறு பகுதியை அறிவு. அதே போல இந்த பூரணமான அறிவில், சரி, வியாபக அறிவில் எங்களுக்கு ஒரு சின்ன அறிவு கிடைக்கும். அதை சொல்றேன் ஏகதேச அறிவு அல்லது ஏகதேச ஞானம் என்று சொல்லுவாங்க. என்ன அப்ப இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கிறது இந்த ஏகதேச அறிவு, சிற்றறிவு, சுட்டி அறிவு. யாரும் சொன்னத்தான் ஆன்மாவுக்கு தெரியும். அந்த ஆன்மாவுக்கு திருவருள் அறிவித்தால் என்று அறிய இயலாது. திருவருள் சேர்ந்து அதை எங்களுக்கு உள்ளிருந்து உணர்த்தும் போதுதான் எங்களுக்கு தெரியும். அதுதான் இங்கே சொன்னவர் இந்த எங்களுடைய மெய்கண்ட தேவர், காணும் கண்ணுக்கு காட்டும் முளம் போல. கண் இருந்தால் கண்ணால மட்டும் பார்க்க இயலாது. இந்த கண்ணை பார்க்கறதுக்கு அந்த கண்ணோட சேர்ந்து உயிர் இருக்க வேண்டும். உயிர் இல்லாம கண்ணால பார்க்க முடியாது. கண்ணை கலட்டி வச்சால் கண்ணுண்டையும் பார்க்காது. அது இறந்தவர் ஒருவரையும் பார்க்க மாட்டார். அப்ப அதுக்கு உயிர் வேணும். அப்பதான் காணும் கண்ணுக்கு காட்டு முளம், முளம் என்பது உயிர். காண உள்ளத்தை கண்டு காட்டல். இந்த கண் காண்றதுக்கு இந்த உயிருக்கு ஒரு வழிகாட்டுகிறவர் இறைவன். கண் காட்டல் இறைவன் காட்டுகிறார். இறைவன் காட்டாமல் நாங்கள் காண முடியாது. அதான் ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணதாசன் பாடுகிறார். என்ன அப்ப இந்த வகையில நாங்கள் சிவஞானத்தால் மட்டும்தான் சிவனை அறிய வேண்டும். மற்றும்படிக்கு நாங்கள் எதையும் அறிய முடியாது. தோற்று பார்க்கும்போது சிவபெருமானை அவனுடைய திருவடி ஞானமாகிய பசி ஞானத்தால் அறியும்படி, அது அறியுமாறு சிவபெருமானை அவனது திருவடி ஞானமாகிய பதிஞானத்தால் அடையுமாறு கூறியது எதனால் என்றால், மனம் மொழிமை, மனம் வாக்கு காயம். மனம் மொழிமை என்றது மனம் வாக்கு காயம் ஆகிய யாவும் அவனை என்றும் அணுகா. இந்த மனம் வாக்கு காயங்கள் சிவனை சேரமாட்டா. அவன் திருவடி யாவும், சரி, அவன் திருவடி உயிருக்கு உற்ற பாசைருளை நீக்கி, அவனுடைய திருவடி இந்த உயிருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உயிருக்கு சேர்ந்திருக்கின்ற அவனுடைய திருவடியானது உயிருக்கு உற்ற பாசைருளை நீக்கி, பாசத்தால் வர்ற அந்த மறைப்பையும் அறிவை மறைக்கிறதையும் அந்த சில விஷயங்களை மயக்கிறதையும் சேர்ந்த அதான்
சரி, அவன் திருவடியை உயிருக்குற்ற பாசையருடன் நீக்கி இயல்பாகவே அந்த ஒளி ஞானம் வருகின்றது. அதனுடைய அந்த ஞான ஒளி எங்களுக்கு வருகின்றது. உடன் நீக்கி இயல்பாகவே அந்த ஒளி ஞானம் வருகிறது. இந்த உயிரானது நான் அது என்ன சொல்லுது என்று கேட்டால், தோல், இரத்தம், சதை, நரம்பு அல்லது கொழுப்பு, எலும்பு, மூளை, மேலே என்றதுக்கு மூளையும் சொல்லுறார், இங்கே மச்சையும் சொல்லுறார். சரியோ, அந்த கூழா இருக்கும். வெந்நீர் என்பது சுக்கிலம், வெண்மை நிறமானது ஆடுவையார் வெந்நீர் என்று சொல்றார். வெந்நீர், சுக்கிலம் முதலியனவோ நான் இப்படியான தன்மையாகவோ அல்லது பொறிகளின் கூட்டமோ, இந்த இந்திரியங்களுடைய தொகுப்பு என்று சொல்றாருன்னு, இந்திரியங்களுடைய அந்த கொத்து கூட்டமோ என தன் இயல்பை அறியாது நிற்றலால், தன்னுடைய தன்மையை இந்த உயிர் அறியாது இருக்கிறது. சரியா? நான் பார்க்கிறேன் என்றால் பார்க்கிறது கண்தான். உயிருக்கு அது ஒரு வலுவை சேர்க்கிறது ஒழிய உயிர் பார்க்கவில்லை, கண்டாம் பார்க்குது. அதன்படியா அதைத்தான் நாங்கள் உயிரண்டி சொல்றோமே. அப்படி பலதையும் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன, தன் இயல்பை அறிவாது நிற்றலால் அக்குற்றம் நீங்கும் மாறும், அந்த அஞ்ஞானம் நீங்கும் மாறும். தன் இயல்பை அறியேன் என்னும் ஐயம், அந்த மயக்கம். சரியா? அப்ப அறிவும் அந்த மயக்கமும், தன் இயல்பை அறியேன் என்னும் ஐயம் நீங்குமாறும் சிவஞானத்தை அருளி, திருவடி பெற்றை அருளி அடிகாட்டி சிவஞானத்தை வழங்கி அருளி உயிர் இயல்பை விளக்குகின்றது. இந்த சிவஞானம் உயிர் எப்படிப்பட்டது? இந்த இங்கே சொன்னப்பட்ட அத்தனையும் உயிர் அல்ல, உயிர் என்பது இவற்றின் வேறானது என்றதை இங்கே வடிவாய் சொல்லுகிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்ட 295 பாடல் சொல்லப்பட்டது. சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேரை செப்புவது செயல், வாக்கு, சிந்தை எல்லாம் அவனை அணுகாகென்றும் ஆதலானும் அவனடி ஒளி ஞானம் ஆதலாலும் இவனும் நான் துவக்கு, உதிரம், இறைச்சி, மேதை, என்பு, மச்சை, சுக்கிலமோ இந்திரிய கொத்தோ அவமகல என அறியேன் எனும் ஐயம் அகல அடிகாட்டி ஆன்மாவை காட்டலாலும். அந்த சொல்லிய காட்டி இவையெல்லாம் நீ அல்லப்பா, நீ அவிழ்ந்து வேறாவன வந்து அந்த உயிருக்கு இறைவன் காட்டுகிறான். அது திருவடி ஞானம் சொல்லுவோம். திருவடி ஞானம் என்றா என்னென்னதை காக்குற, அதாவது பாஜ ஞானமும் பஜ ஞானமும் இந்த உயிரை வாட்டி வதைக்கின்றன. அவையெல்லாம் உயிர் அல்ல என்பதையும், இந்த உயிர் என்பது இறைவனை அடையக்கூடிய ஒன்று, இறைவனோடு சேர்ந்திருக்கிற ஒன்று, அந்த பதிஞானத்தால் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை இங்கே வடிவாய் சொல்லியிருக்கிறார். அடுத்த பாருங்க 296, அதாவது 9வது சூத்திரத்துல 1வது அதிகரணத்துல 4வது விடயம் பதிஞானத்தின் பெருமை. பதிஞானத்தை பற்றியே இங்கே சொல்லுகின்றார், பெருமை சொல்றார். பதிஞானம் என்றால் என்னன்னு சொல்றார்? பாச ஞானத்தாலேயும் பதிஞானத்தாலேயும் அறிய முடியாத இறைவனை திருவடி ஞானம் என்று சொல்ற பதிஞானத்தால் அறியலாம். அப்ப பதிஞானம் என்பது திருவடி ஞானம். திருவடி ஞானம் என்பது இறைவனை இடைவிடாது சிந்தித்து எங்களுக்குள்ள இருத்தி அனுபவ ரீதியா உணர்தல். அதை அறிஞ்சு கொண்டு சொன்னால் இதை பற்றிய இதை பெருமையை சொல்றார். 296வது பாடல்ல கண்டிடும் கண்டனை காணா கரணங்கள் காணா கரணங்கள் தனை காணா உயிருங்கானா உண்டி அமருயிர் தானும் தன்னை காணா இது உயிர்க்குயிராய் ஒருவனையும் காணாதாகும் கண்ட சிவன் தனை காட்டி உயிருங்காட்டி
கண்ணாகி கரணங்கள் காணாமல் நிற்பன் கொண்டு அரணை உலத்தின் கண் அடிகூடி பாசங்கூடாது கூடினும் குறித்து அடியின் நிறுத்தே என்று சொல்லி இங்கே அருணந்தி சொல்லுகின்றார். கண்டிடும் கண் தனை காணா கரணம் காணா கரணங்கள் தமை காணா உயிரும் காணா உண்டி அமர் உயிர்தானும் தன்னை காணா உயிராம் ஒருவனே காணாது ஆகும். கண்ட சிவன் தனை காட்டி உயிருங்காட்டி கண்ணாகி கரணங்கள் காணாமல் நிற்பன் என்று சொல்லி நாங்க பிரிக்க பார்க்கலாம். மற்றது கொண்டு அரணை உள்ளத்தில் கண்டு அடிகூடிடில் பாசங்கூடாது கூடினும் குறித்து அடியின் நிறுத்தே சரியா வழங்கப்படுத்துகிற. கண்டிடும் கண் தனை காணா கரணங்கள் காணா. இப்ப இந்த விஷயங்களை பொருட்களை உலகத்தை காணுகின்ற கண்ணானது 2 கண்ணால பார்க்கிறோம், எல்லா பொருளையும் பார்க்கிறோம். சரியோ நாங்கள் கண்ணை கொண்டுதான் நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். இப்படி பார்க்கிற கண்கள் தன்னுடைய என்ன செய்து தமது இயல்பை தமக்கு முதலாகி அந்த கரணங்களை அறிய மாட்டான். அந்த கண்ணை பற்றி அறியாது. கண் பார்க்குது என்பது கண்ணுக்கு தெரியாது. சரியோ கண் பார்க்குது, இந்த உயிருக்கு மட்டும்தான் தெரியும் கண் பார்க்குது. கண்ணால நாங்க பார்க்க முடியும் தெரியும் ஒழிய கண்ணுக்கு தெரியாது நாங்கள் பார்க்கிறோம் சொல்லி கண்ணுக்கு தெரியாது. சரியா கண் ஒரு கருவியா இருந்து உயிருக்கு பொருளை காட்டிக் கொண்டு இருக்கிற ஒழிய கண்ணுக்கு இவை நான் எப்படிப்பட்டது என்ற தன்மையை கண்ணுக்கு தெரியாது. கண்டிடுங்கன் தன்னை காணாது தன்னை காணாது கரணம் காணாது மற்ற பொருளையும் காண முடியாது. காரணம் என்றது அடுத்து போற அந்த கருவிகள் கரணங்கள் அதையும் பார்க்காது. இந்த உயிர் அந்த கண்ணானது தன்னையும் காண மாட்டாது. சரியோ இந்த உடம்புல இருக்கின்ற கருவிகள் கரணங்கள் முயற்சி பார்த்து எலும்பு மச்சை என்று சொல்றமே அதுகளை அது ஐம்பொறிகளை அப்படியான ஒன்றையும் இந்த கண்ணுக்கு தெரியாது. அது தன்னையும் அறியாது. சரியோ இந்த உடம்புல இருக்கிற மற்ற விஷயத்தையும் காண முடியாது. இந்த கண்ணை கொண்டு தொடர்புடைய இந்த கருவிகளையும் காணாது. கண் இந்த உயிருக்கு பொருளை காட்டுறதுக்கு ஒரு தன்மையை கொடுக்கணும் ஒழிய அதுக்கு தன்னை பற்றியும் தெரியாது. மற்ற உடம்புல இருக்கிற கருவிகரணங்களையும் அது தெரியாது. அதே போல கரணங்கள் தமை காட்டா உயிருங்கானா. இந்த கரணங்கள் இந்த அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்படுகிற அந்த கரணங்கள் மற்ற கருவிகள் சரியோ அது அவைகளும் தம்மை காண மாட்டா. சரியோ இந்த வாய் தன்னை காணாது. சரியோ மூக்கு தன்னை காணாது, காது தன்னை காணாது. காது கேட்கும், வாய் பேசுமல்ல உண்ணும், வாய் தன்னை காணுமாண்டா இல்லை காண முடியாது. இப்ப கரணங்கள் தம்மை காணா. இந்த அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்படுற அந்த கரணங்களும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று அவைக்கு தெரியாது. அதை உணர்றது உயிர் மட்டும்தான். சரியோ உயிருங்கானா. இந்த மனம் முதலிய அந்த கரணங்களும் சரியோ இந்த வித்தை என்று சொல்லப்படுற அந்த காலம் நியதி கலை வித்தை ஆறாகம் பொருள் சொல்லப்படுகின்ற இந்த வித்தியா தத்துவங்களையும் சரியா இந்த அவை தங்களை காண மாட்டார். சரிதானே. மற்றது தமக்கின்ற விடயங்களை காட்டி நிற்கின்ற உயிரையும் காணா. இவைகள் சரியா இந்த வாயால உயிரை காணலாமா, கண்ணால காணலாமா, மூக்கால காணலாமா? உயிரை இந்த கரணங்களாலையும் காண முடியாது. அந்த கரணங்களாலும் காண முடியாது. மனம் புத்தி சித்தமாக கருத்தில் காண முடியாது. மற்றது இந்த வித்தைகளால் அறிவால ஞாதாலையும் காண முடியாது. சரியோ வித்தியா தத்துவங்களாலேயும் காண முடியாது. அப்ப இது என்ன சொல்றாரு என்றால் கண் காட்டும் கண்ணை நாங்கள் கொண்டு பொருளை பார்க்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தான் யார் என்று தெரியாது. அந்த கண் மற்ற உறுப்புகளை பற்றி அதுக்கு தெரியாது. சரியோ கண்ணுக்கு தெரியாது. கண் பார்க்கும், அது உயிருக்கு மட்டும்தான் தெரியும். அதே போலதான் இந்த கருவி காரணங்களும் சரியா அவை தம்மையும் காட்டா. சரியா அது அந்த உயிரையும் காட்டாது. சரி இந்த கருவி காரணங்கள் உயிர் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி சொல்லாது. உண்டி அமர் உயிர்தானும் தன்னை காணாது உயிருக்கு உயிராம் ஒருவனையும் காணாது ஆகும்.
இதை போல இந்த உண்டி என்றது விடயங்களை அனுபவிக்கின்ற விஷயங்களை, உண்டி என்றது உணவு, இங்கே அனுபவிக்கிற தன்மை, உணர்கின்ற தன்மை, சரி, அவற்றை ஊன்றி உழைத்து அனுபவிக்கின்ற தன்மையுடைய, சரியா, உண்டி அமர் உயிர் தானும். இப்படியான விடயங்களில் சேர்ந்திருக்கின்ற இந்த உயிரும் தனது இயல்பு அறியாது, உயிருக்கும் தெரியாது தான் யார் என்று சொல்லி. சரியோ, உயிருக்கும் தெரியாது தான் யார் என்று. உண்டி அமர் உயிர் தானும் தன்னை காணாது, உயிர் தன்னை காணாமல் இருக்குது. உயிருக்கு உயிராம் ஒருவனையும் காணாது, இந்த உயிருக்கு உயிரா இருக்கின்ற இறைவனையும் காணாது. உண்டையும் காண இயலாமல் இருக்கு. கண் தன்னை காணாமல் இருக்கிறது, கருவிகள் தன்னை காணாது, மற்றவற்றை காணாது. அதே போல இந்த உயிரும் சரியோ தன்னுடைய இயல்பை தான் யார் என்பதை காணாமல் இருக்கிறது. அதே போல தனக்கு முன்னின்று அருளை செய்கின்ற இந்த இறைவனையும் காணாமல் இருக்கின்றது. இறைவனையும் நாங்களே காண இல்லைன்னு, நாங்கள் கடவுள் இருக்கிறான்னு சொல்லுகிறார் ஒழிய நாங்கள் கண்ணார கண்டு வாயார வாழ்த்தக்கூடிய நிலையில அவனை உயிரோடு காணவில்லை, உருவத்தோடு காணவில்லை. இறைவனையும் இந்த உயிர் காணாமல் இருக்கின்றது. சரியோ, தனக்கு அறிவுக்கு அறிவார்ந்த உணர்த்து முதல்வனையும் அறியாது இருக்கும். அதாவது ஆன்மாவும் தன்னை தானாக அறிவதில்லை, யாரும் காட்டினத்தான் தெரியும். சரியோ, யாரும் இறைவன் வந்து காட்டத்தான் தெரியும், காணக்கண் சொல்லியார். இறைவனை, அந்த உயிரை யாராவது காட்ட வேணும். குட்டி அறிகிற அறிவுதான் இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய. தானாக உயிர் எதையும் அறிவதில்லை. உயிருக்கு உயிராக நின்று இயக்கம் கடவுளையும் அது அந்த உயிர் காண மாட்டாது. கண்ட சிவன், இவை எல்லாத்தையும் அறிந்து இருக்கின்ற சிவன், சிவன் தான் இவை எல்லாத்தையும் காணுகின்றவன், வடிவமைக்கிறவன், முறைப்படுத்துகிறவன், எல்லா அருளையும் செய்கிறவன். அதான் கண்ட சிவன் என்றார். இவை எல்லாத்தையும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிற சிவன், இவற்றை எவ்வாறு இயக்குவது, இவை எவ்வாறு தங்களுடைய செயலை ஆற்றுகின்ற என்பதை எல்லாம் அறிந்து அவற்றுக்கு அருளை செய்கின்றவன் இந்த சிவன். கண்ட சிவன் தன்னை காட்டி உயிரங்காட்டி, அவன் வந்து தன்னை காட்டுகிறான். தான் யார் என்ற பற்றி இறைவன் தான் காட்டுகிறான். உயிரால நேரே காண முடியாது. இறைவன் உணர்த்த தான் இந்த உயிர் இறைவனை அறியும். உயிரங்காட்டி, அந்த இறைவன் நேர தான் யார் என்பதையும் காட்டி உணர்த்தி, நாங்கள் இறைவனை அன்போடு பக்தியோடு உளமாற போற்றி பணிந்து வணங்கும் போது அவன் எங்களுக்கு வெளிப்பட்டு காட்சி தந்து நான் யார் என்பதை விளங்கப்படுத்துவான், விளக்குவான், தன் இயல்பை விளக்குவான். அதே போல ஆன்மாவுக்கும் இந்த உயிருக்கும் நீ யார் என்பதை இந்த உயிரும் விளங்கச் செய்கிறான். தன்னை காட்டி உயிரும் காட்டி ஆன்மாவையும் அந்த ஆன்மாவுக்கு காட்டி, நீதானப்பா இந்த உயிர், சரி, இந்த எல்லாத்தையும் இயக்குறவனே, உண்ட நோக்கம் வந்து இந்த உலக இன்பங்கள்ல அடிபட்டு நான் வந்து அந்த தற்பெருமையோட இருந்து காலத்தை வீணாக்குறதல்ல. நீ வந்து முத்தி இன்பத்தை அனுபவிக்க பிறந்தவன். நீ ஒரு மேலான தன்மை உள்ள இன்பத்தை இறைவன் தன்னை காட்டி அந்த உயிருக்கு உயிர் யார் என்பதை விளங்கப்படுத்தி இருக்கின்றது. தன்னை காட்டி உயிரும் காட்டி கண்ணாகி கரணங்கள் காணாத நிற்பான். அந்த இறைவன் வந்து இந்த ஞான சொருவியாக கரணங்களால் அறியப்படாமல் இருப்பான். கண்ணாகி எல்லாவற்றிற்கும் கண்ணாக இருந்து காணக்கண் காட்டுகின்ற, சரியா, கண்ணுக்கு பார்க்கிற தன்மையை இந்த உயிர் கொடுக்கும் போது அந்த உயிரானது எல்லாவற்றையும் அறிகிற தன்மையை இறைவன் கண்ணாக இருந்து அறிவிப்பான். அப்ப கண்ணாகி இறைவன் உயிர்களுக்கு கண் போல இருந்து என்ன செய்கிறார், கரணங்கள் காணாமல் நிற்பான். இந்த அந்த கரணங்கள் மற்ற மற்ற கருவிகள் கரணங்கள் எல்லாம் இறைவனை அறியாது பார்க்காது இருக்கும். அதில் அவனுக்கு சரியா கரணங்கள், அந்த கரணங்கள் அவனுக்கு தேவைப்படாது. இந்த உயிருக்குத்தான் அவன் முன்னின்று எல்லாவற்றையும் உணர்த்தி நிற்கிறான் ஒழிய அவனுக்கு இந்த கரணங்கள் தேவையில்லை. இறைவன் எல்லாவற்றையும் தானாக அறிகின்ற முற்றறிவு உடையவன், பூர்ணமான வியாபக அறிவு இருக்கிறான். அவனுக்கு இவற்றையும் காட்ட தேவையில்லை. ஆனால் உயிருக்கு காட்டுதியே ஆக வேண்டும். உயிருக்கு காட்டி உயிருக்கு இறைவன் என்றால் யார் என்பதை காட்டுவதும் இறைவன், சரிய உயிர் என்பது என்ன என்பதை காட்டுவதும் இறைவன். அப்ப இறைவனுடைய திருவருள் கடாட்டம் இருக்கும் போது அவர் அந்த உயிரானது இறைவனையும் அறியும், தன்னையும் அறியும். ஆனால் பாச ஞானமும் பசை ஞானமும் இருக்கும்போது
அந்த உயிரானது தன்னையும் அறியாது, தன்னை வழி நடத்துகின்ற இறைவனையும் அறியாது என்று சொல்லி இங்கே விளங்கப்படுத்துகின்றார். சரியோ? அதாவது கொண்டு அரணை உள்ளத்தில் கண்டு, சரியா, அடியறில், சரியா, உள்ளத்திலே கண்டு, கண்டு சிவன் தனை காட்டி உயிரங்காட்டி, சரியா, கொண்டு அரணை உள்ளத்தில் கண்டு அடிகூடி, கண்டு அடிகூடி உள்ளத்தில் கண்டு அந்த சிவஞானத்தை துணையாக கொண்டு, சரி, அதான் கொண்டு என்பது இந்த சிவஞானம். இறைவன் அறிவிக்கின்றான், தன்னை யார் என்று காட்டுகின்றான், உயிருக்கு உயிரை யார் என்று காட்டுகின்றான். அந்த அறிவை கொண்டு, அந்த சிவஞானத்தை துணையாக கொண்டு அரணை, இந்த கடவுளை, சிவனை, முதல்வனை உள்ளத்தில், இந்த ஆன்மாவனுடைய அறிவிலே, உள்ளத்திலே, அறிவின்படி நிறுத்தி கண்டு, அதை அப்படியே அதை மனதிலே, அறிவிலே, உள்ளத்திலே கண்டு அடிகூடிதில், அந்த திருவடியிலே இருக்கின்ற அந்த உயர்ந்த ஞானத்தை பெற்றால், அதாவது உள்ளத்திலே சிவனை கண்டு அவன் திருவடியிலே அந்த உயிரானதை சேர்ந்திருந்தால் பாசம் கூடாது, இந்த பாசம் திரும்ப வராது. சரியா? இறைவனை நாங்கள் எண்ணி எண்ணி அவனோட சிந்தனையிலே அவனை நிறுத்தி அவனை வழிபட்டு அவனுடைய திருவடி ஞானத்தை பெறும்போது எங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற அந்த பாச ஞானம் உயிரை விட்டு நீங்கிவிடும். சரியா? பாசம் கூடாது. இந்த பாசம் என்பது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற மறைப்பு சக்தி, மயக்க சக்தி. சரியா? மற்றது அந்த வினைகளை செய்கிறது. ஆணவம், கண்மம், கண்மம் என்ற வினைகள். இப்ப வினைகளும் சேராது. சரியா? இந்த மறைப்பும் வராது, ஆணவம் வராது, அது மாய என்ற மயக்கமும் வராது. கூடினும் குறித்து அடியன் நிறுத்தி, சில வேளையில எங்களுக்கு வரக்கூடும். சரியா? சில வேளையில வரக்கூடும், ஒரு கால் வரக்கூடும். சரியோ? சொல்லுவாங்களே பழக்க தோஷம் முடியவில்லை சிலருக்கு. அந்த அடிக்கடி இங்கே சொல்லப்படுற உதாரணம், பெருங்காய போத்தலுக்குள்ள இருந்த பெருங்காயத்தை எடுத்த பிறகும் அந்த போத்தல்ல பெருங்காயத்துல மனம் இருக்கும். அதே போலதான் இந்த பாச ஞானங்கள், பஞ்சஞானங்கள் நீங்கிய பிறகும் ஒரோ வழி என்று சொல்லுவார். சில வேளையில எங்களுக்கு இந்த கூடினாலும், சரியா, அப்படி வந்தால் அதை போக்குறதுக்கு வழியும் சொல்றார். நீங்கள் சிவனை மனதிலே நிறுத்துங்கள், சிவனுடைய திருவடியை எண்ணுங்கள், அவனை எண்ணிக்கொண்டிருங்கள். சிவ மந்திரத்தை, சரியா, பஞ்சாட்சர மந்திரத்தை, திருவைந்திரத்தை ஓதிக்கொண்டே இருங்கள். அப்ப அவை வந்து மீண்டும் வர இருந்தாலும், வந்து சேர்ந்தாலும் அதால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதாவது சிவயோகம் பாவனை, சிவபாவனை செய்யுங்கள். அடியை நிறுத்துகின்றது சிவனை எண்ணி 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 நாங்கள் சிவமாகிற தன்மையை, சிவகோம் பாவனையை நாங்கள் அவனுடைய திருவடிக்குள் எண்ணிக்கொண்டிருந்தால், சரியோ, தூங்கி நிற்றுமாகும். அப்படி அந்த நீங்காதே தூங்கி திருவடி கீழே அறுதியில் கொள்ளுகின்ற, சரியா, இறைவனோடு அந்த பேர் உறக்க முடியும். என்ன? சரியா? பேர் உறக்க முடியும். சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், அந்த உறக்க நிலையிலிருந்து இறைவனை பற்றி பிடித்துக் கொள்வதன்மை வரும்போது எண்ணங்கள், சிந்தனைகள், கவலைகள் ஒன்றுமே இல்லாமல் இறைவனோடு சேர்ந்திருக்கின்ற அந்த பேருறக்க நிலை எங்களுக்கு ஏற்படும். பழைய வாசனை வந்தால் சிவன் திருவடியை நிறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், திருவஞ்சத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அவற்றால எந்த காரியத்தையும் உயிருக்கு செய்ய முடியாது. சில சொற்றொடரை பார்ப்போம். உண்டி அமர் உயிர். உண்டி என்பது நாங்கள் பார்த்தோம் உணவு என்று சொல்றோம். சரி, அங்கே உண்டி என்பது உயிர் ஆனது இந்த அனுபவிக்கின்ற விடைய போகங்களை அனுபவிக்கின்ற அல்லது புசிக்கின்ற, நுகர்கின்ற, அதான் உண்டி அமர். அமர் என்பது சேர்ந்து உயிரானது இந்த விடைய போகங்களை விரும்பி, சரியா, நுகர்ந்து அனுபவிக்கின்ற உயிர். உயிரானது இந்த விடைய போகங்களை அனுபவிக்கும். உண்டி அமர் உயிர். உண்டி என்பது இந்த போக்கிய பொருள், போக்கி என்பது அனுபவிக்கின்ற பொருள். போக நுகருக்குரிய விடயங்கள், சரி, காணி, வீடு, மனை, மட்டம், மக்கள், பிள்ளைகள், மனைவி, இப்படியெல்லாம் போகத்துக்குரிய பொருள். இவற்றோடு சேர்ந்து
அனுபவிக்கிறது தான் உண்டி அமர் உயிர். அமர் என்பது பொருந்தி இந்த உலக இன்பங்களில் சேர்ந்து விரும்பி இருக்கின்றது. கண்ணாகி என்பது ஞான கண், காட்டும் தன்மை உள்ள கண் போல இதை காண்பிக்கிறது ஞானம் என்றது. கண்ணாக இருந்து ஞானக்கண், அகக்கண் சொல்வோம். சரியோ? உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்த நாடி மிகண்ட சொல்றார். ஊனக்கண்ணால இறைவனை அறிய முடியாது. ஞான கண்ணங்களுக்கு வருமென்றால் இறைவனை அறியக்கூடிய உள்ளுணர்வு உள்ளான அறிவு வருமா இருந்தால் அவனை காணலாம். அதான் கண்ணாகி. சரியோ? காட்டுகின்ற அந்த கண், ஞான கண் இறைவனை காணக்கூடிய வழியை சேர்ந்தது. குறித்து என்றது இந்த ஸ்தூலத்துல தியானித்து உள்ளத்துக்குள்ளே அதை நினைத்து, குறி என்பது உருவத்திலே இறைவனை ஒரு அடையாளப்படுத்தி குறித்து ஒரு அடையாளத்தை கண்டு அவன் எப்படித்தான் இருக்கிறான் சொல்லி மனதிலே எண்ணிக்கொண்டு தியானித்து, அதாவது குருவர்களால் பெற்ற ஒரு குறிப்பு பாவனையை சாதிப்பதனால் பாசங்களின் சேட்டை மீண்டும் தாக்கப்படாது. பசுகரணங்கள் சிவகரணங்களாக பெற்று நிட்டை நிலைக்கப்பெறும். அப்ப நாங்கள் குருவர்கள் மூலமாக இறைவன் எப்படி இருப்பார் என்ற அடையாளத்தை சொல்லும் போது அதை நாங்கள் மனத்திலே நிறுத்தி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த பசுகரணங்கள், இந்த உடம்போ மற்றதுகள், உலக இன்பங்கள் எல்லாம் சிவமயமாக தெரியும். குரு மூலமாக அந்த ஞானத்தை பெற்று, திருப்தியை பெற்று, உதயத்தை பெற்று, குறிப்பிட்ட அந்த வடிவத்தை பெற்று அதை மனதில் வைத்து தியானிக்கும் போது எங்களுக்கு இந்த உலகியல் எண்ணங்கள் எல்லாம் மாறி இறைவனை காணுகின்ற அந்த சமாதி நிலை, நிட்ட கூடுகிற நிலை, இறைவனோடு ஒன்று இருக்கிற நிலை ஏற்படும் என்று சொல்லுகிறார். அறிவதொரு குறிவின் அருளால் அறிந்து என்று சொல்லி முந்தி பார்த்து நாங்கள் 286வது பாடல பார்த்து நாங்கள் அறிவதொரு குறி என்ற அடையாளம். இறைவனை இப்படிப்பட்ட இறைவன் இருப்பார், ஒளியாயிருக்கிறார், அல்லது ஒரு சிவலிங்க வடிவமாயிருக்கிறார், அல்லது வேறு ஏதாவது ஒரு அடையாளமா இருக்கிறதை குரு சொன்னால் அதை நாங்கள் மனதிலே வைத்து அறிய வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த சித்தியார்ல 286 பாடலை சொல்கின்றது. அதாவது அறிவு மாத்திரத்தால் உணர்வாகி ஒரு பாவனை குருவினுடைய உபதேசத்தால் விட்டு அது மனதில் நெத்தி போட்டிலே அதை அப்படியே பாருங்க, அப்போ ஒளி தெரியும்னு சொல்லுவார். சரியோ? இந்த இதயத்துல நிறுத்தி பாருங்க, அங்கே இறைவனுடைய ஒளி தெரியும் என்று சொல்லுவார். அல்லது மேலே உச்சியில பிரபந்தத்திலே இறைவன் எண்ணெயுங்கள். அப்ப அப்படி குரு சொன்னால் அந்த அடையாளம் எங்களுக்கு தெரியும். அப்படி அந்த அடையாளம் தெரியும் போது என்ன நடக்குது? எங்களுக்கு இறைவனுடைய அருள் நாங்கள் இறைவனுடைய சேருகின்ற நிலை வருந்தில் உண்டார். சரியோ? அது அவருடைய பாவனை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் தியானிக்க வேண்டும், இப்படித்தான் இறைவன் இருப்பார் என்று குறி சொல்றத நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை மனத்திலே நிறுத்தி அதை நாங்கள் உருப்போடும் போது, அதை பார்க்கும் போது அவருடைய அருள் கிடைக்கும். நாங்கள் சுருக்கி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த விடயங்களை காணுகின்ற கண்ணானது தன்னையும் தனக்கு முதலாக இருக்கின்ற அந்த கரணங்கள் மனம், பொறி, மனம், சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுற சரியா, அப்படி அவற்றையும் சரியா அந்த கரணங்கள் அந்த அவைகளும் தங்களையும் காணாது, உயிரையும் காணாது. அதுபோல உயிர் தனக்கு முதலாகிய சிவனையும் அறியாது. உயிர் தன்னையும் காணாது, தனக்கு உயிருக்கு உயிராக இருக்கிற சிவனையும் காணாது, தானாக காணாது. இவை யாவற்றையும் ஒருங்கு அறிவித்து நிற்கின்ற சிவன் தான் எல்லாத்தையும் காட்டுகிறான், அறிவிக்கிறான். அப்படி இருக்கும்போது இறைவன் நேர தன்னுடைய தன்மையை ஆன்மாவுக்கு அறிவிக்கிறான், ஆன்மாவுக்கும் அவனுடைய தன்மையை சொல்லிக் கொடுக்கிறார். ஆன்மாவுக்கு விளக்கி தான் கரணங்களாக அறியாது நிற்பான். சரியா? அவை இறைவனை இந்த கருவி கரணங்களால் அறிய முடியாது. ஆதலால் திருவருளை துணையாக கொண்டு சிவனை ஆன்மா அறிவில் கண்டு அந்த அருளோடு கூடி நிற்க பெற்றால் பாசம் நீங்க இறைவனை நாங்கள் இந்த அறிவில்ல ஆன்மா அறிவண்டி சொல்லப்படுறது உள்ளொரு அறிவு. அந்த அகக்கண்ணால மட்டும் அறியலாம். அப்படி செய்தால் எங்களுக்கு பாசம் இல்லாமல் போகும். இறைவனை நாங்கள் அறிந்தால் இறைவன் அறிவித்து உயிரையும் அறிவித்து தன்மையும் அறிவித்து ஞான கண் மூலமாக திறக்க செய்யும் போது அவனை காணுகின்றோம். அப்போது
எங்களை பற்றி இருக்கின்ற பாசம் எல்லாம் எங்களை விட்டு ஓடி போகும். அப்படி ஓடிப்போன பாசம் சில வேளையில ஒரோ வழி என்று சொல்வாங்க, ஒரு கால் மீண்டும் ஒரு கால் வந்தாலும் இந்த சிவபாவனையை நாங்க விடாது செய்தால், திருமந்திரத்தை அல்லது சிவமந்திரத்தை பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டு சிவனை மனதிலே நிறுத்தி கொண்டிருந்தால் அந்த இடையிலே வந்து கூடுகின்ற அந்த பாச ஞானமும் திரும்ப எங்களை அணுகாமல் இருக்கும் என்று வந்தார். இதே குறித்து பார்க்கிற விஷயம். தோற்று பார்க்கும்போது பொருள்களை காண்கின்ற கண்கள் தம் இயல்பை அறிய, பொருள்களை காண்கின்ற கண்கள் தம் இயல்பை அறியா, தமக்கு முதலாகிய அகக்கருவிகளையும் அந்த கரணங்களையும் அறியா. கண்ணானது பொருளை காணுது, ஆனால் அது தன்னை காணாது. அதே போல இந்த அகக்கருவிகள் நிறுவப்படுகிற மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தையும் காண மாட்டாது. சரியோ? அகக்கருவிகளையும் அறியா. மனம் முதலிய அகக்கருவிகளும் வித்தை முதலிய உள்ளகக்கருவிகளும், உள்ளாந்த கருவிகள் இருக்கின்ற கருவிகளும் தம் இயல்பை அறியா. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த வித்தை முதலிய கருவிகளும் தங்களை அறிய மாட்டா. அவை போல பொருள்களில் பொருந்தி நிற்கின்ற உயிரம், நாங்கள் காட்டிய இந்த பொருள்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உயிரானது, அதான் சொல்கின்ற உண்டி அமர் உயிர். இந்த பொருள்களில் அப்படியே போகத்தை போக்கியத்தை அனுபவிக்கின்ற உயிரும் தன்னியல்பையும் அறியாது. தன்னை பற்றி அதுக்கு தெரியாது. சரியோ? தனது அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்தும் முதல்வனையும் அறியாது. இப்போ உயிர் தான் யார் என்று உயிருக்கு தெரியாது. சரியோ? தனக்கு தன்னுடைய அறிவுக்கு அறிவாக நின்று உள்ளத்துக்குள்ள இருந்து, சரியோ, எல்லாவற்றையும் உணர்த்துகின்ற அந்த கடவுளையும் சிவனையும் அறிய மாட்டாது இந்த உயிரானது. இவை அனைத்தையும் ஒருங்கு அறிந்து நிற்கும் முதல்வன். இவை எல்லாவற்றையும் அறியக்கூடியவனுக்கு பெயர் சிவன். அவன் பூரணமான அறிவுடையவன், முற்றறிவுடையவன். சரியா? அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் ஒன்றாக அறியக்கூடிய தன்மை உடையவன். அதான் இவை அனைத்தையும் ஒருங்கு அறிந்து நிற்கும் இறைவன் முதல்வன் தன்னியல்பையும் தன்னுடைய தன்மையையும் உயிரில இயல்பையும் விளக்க செய்து, உயிருடைய தன்மையையும் விளங்க செய்து, ஞான வடிவனான், ஞானமே உருவானவனாக ஞான வடிவனாய் கருவிகளால் அறியப்படாது நிற்பன். அந்த கருவிகளால அவன் அறிய முடியாது, கருவிகளால அவன் அறிய முடியாது. ஆதலால் அச்சிவஞானத்தை துணையாக கொண்டு, அந்த சிவஞானம் சொல்லப்படுகிற இந்த இறை அனுபவ உணர்வை துணையாக கொண்டு இறைவனை தன் அறிவில் கண்டு, இந்த உலகத்தில் அறிவின் கண் என்பது இந்த அகக்கண்ணால கண்டு, ஞானக்கண்ணால கண்டு இறைவனின் திருவடிக்கு நிற்க பெற்றால், தன்னுடைய திருவடியை நாங்கள் பூரணமாக கொண்டு அவனை சரணாகதி அடைந்தால், அது பிறபக்தி கொண்டால் பாசம் அகலும். இந்த பாசம் என்று சொல்லப்படுகின்ற கருவிகரணங்களால் கிடைக்கின்ற அந்த பற்றுக்கள் எல்லாம் இல்லாம போகும். ஒரோவழி அப்பாசம் மீள்வரினும், சில வேளையில இந்த பாசங்கள் எங்களை மீள வந்து தாக்கினாலும், நம்ம சொன்னது போல பழக்க தோஷத்தால வந்து தாக்கினாலும் சிவபாவனையை விடாது செய்து சிவனை மனதில் இருத்தி அவனை எண்ணி 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 அவனுடைய மந்திரத்தை பஞ்சாட்சரத்தை சொல்ல 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 என்ன செய்து அதனால் திருவடிகளுக்கு உரைத்து நிற்கப்படுக. அப்படி பாச ஞானத்திலிருந்து விடுபட்டு அவங்க சேர்ந்து இருக்கின்ற ஒரு உறுதியான தன்மை உரைக்கப்படுகின்றது. இந்த உரைக்கு இறைவனை இறுக்கப்பற்றி கொண்டு மாணிக்கவாசது போல சிக்கன பிடித்து இருக்கிறது. சிக்கன பிடித்தேன் எங்களந்து அள்ளுவது என்று கொண்டால், அதே போல இறைவனை நாங்கள் இறைக்கு பிடிக்கும் போது எங்களுக்கு இந்த பாச ஞானம் இடையில வந்து சேத முற்பட்டாலும் அதனால பாதிப்பு கிடையாதுன்னு சொல்லுவார்.
இங்கே சொல்லப்படுற ஒரு விஷயம். இது கண்டிடுங்கண் தனைக்கானா கரணங்கானா கரணங்கள் தமைக்கானா உயிருங்கானா உண்டி அமர் உயிர்தானும் தன்னை காணாது உயிர்க்குயிராய் ஒருவனே காணாதாகும். கண்ட சிவன் தனை காட்டி உயிருங்காட்டி கண்ணாகி கரணங்கள் காணாமல் நிற்பன் கொண்டு அரணை உலத்தின்கண் அடிகூடில் பாசங்கூடாது கூடினும் குறித்து அடியின் நிறுத்துகிறனுடைய திருவடிகளை பற்றி புரியுங்கள், அவங்கள் பாசங்கள் மீண்டும் வரமாட்டார்கள் வந்தார். இது முதலாவது சூத்திரம், முதலாவது அதிகரணம். 9வது சூத்திரத்துல 4 விஷயங்களை தந்தவர். சரியோ? இப்ப 9வது சூத்திரத்துல 2வது அதிகரணம் 2 பாடல்ல சொல்லுகின்றார். சரியோ? பாத நிழலுக்கு நில்லாத நீங்கி போதின் ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேராமென்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும். பாத நிழலுக்கு நில்லாத நீங்கி போதின் அதனுடைய திருவடி கீழே நாங்கள் சரியா அப்படியே நாங்கள் போயிருக்கும்போது ஆசை தரும் உலகம் எல்லாம் அப்படி நாங்கள் இதனுடைய திருவடியில் இல்லாமல் இருக்கும்போது எங்களுக்கு இந்த உலகத்துல உலக இன்பங்கள் எல்லாம் வரும். அந்த இன்பங்கள் எல்லாம் அழகை தேராமந்து காணல் என்று சொல்லி அறிந்து அகல நிலையாகும். அப்ப இது நாங்கள் அவனுடைய திருவடியில் இல்லாமல் நாங்கள் இருக்கின்ற ஒரு போய் விலகி போய் ஆசைக்குள் அகப்பட்டிருக்கும் போது சரியா எங்களுக்கு எங்களுடைய அந்த இறைவனுடைய திருவருளால இந்த பாசம் எல்லாம் காணல் நீர் என்று சொல்லி எல்லாம் வெளி தோற்றம் வெறும் பார்வைக்கு மட்டும் தெரியக்கூடிய உண்மையானவை அல்ல என்று போக அறிந்து அகல அப்படி இருக்கிறதுதான் இந்த நிலை என்று சொல்லுகின்றார் 9வது சூத்திரத்தில் 2வது அதிகரணத்துல. இந்த அதிகரணத்துல பதிஞானம் உதித்த இடத்தும் பதிஞானம் உங்களுக்கு இறைவனுடைய அந்த திருவடி ஞானம் கிடைத்த போதும் நிட்டை கைவிடப்படாவிட்டால் இறைவனோடு ஒன்று இருக்கின்றதன் என்பது இறைவனை மனதிலே ஒருமுகமாக நினைத்திருக்கின்ற தன்மை பராவிட்டால் நடக்கும். பிரபஞ்ச வெறுப்பு நிகழ பேரன்பு தலைப்படுமாறும் அங்கனம் சாதிக்கத்தக்கது ஆகிய சிவபாவனையிலும் கூறப்படுகின்றது. எங்களுக்கு அந்த நிட்டை கைவிடப்படாவிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்துக்குள்ள உலக இன்பங்கள் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அதில் ஒரு விரக்தி, இதெல்லாம் எங்களுக்கு என்ன நடக்க போதெல்லாம் வெறும் காணல் நீருமா இருக்குன்னு சொல்லி அப்படி செய்து பேரன்பு தலைப்படுமாறும் அவனுடைய திருவடிகள் இருக்கின்ற இறை அன்பு எங்களுக்கு சேரும் என்றால் சரியோ? அப்ப அதுக்கு தக்க ஒரு வழிதான் இந்த சிவோகம் பாவனை. இறைவனை உங்களுக்கு உள்ளே இருத்தி நாங்கள் இந்த உலக பற்றுக்களை விடுகின்ற அந்த தன்மையை மேற்கொண்டு இறைவனை மட்டும் நினைத்து, அதாவது இடுவினை மல பரிபாகம் சத்த நிபாதம் ஏற்பட்டு அதன் மூலமாக இந்த சிவோகம் பாவனை என்று சொல்லப்படுகின்ற சிவனோடு சேர்ந்திருக்கின்ற தன்மையை இங்கே சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரணத்துல 2 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று பிரபஞ்ச வெறுப்பு நிகழ தலைப்படும் முறைமை. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள உலக இன்பங்களை நாங்கள் ஒரு துச்சமாக மதித்து அதை வெறுக்கின்ற தன்மை எப்படி அப்படியெல்லாம் வெறுப்பு ஏற்படும் போது எங்களுக்கு திருவடி வேறு கிடைக்கிறது எப்படி என்று காட்டுகின்றார். முதலாவது. மற்றது சிவோகம் பாவனையுடைய இயல்பும் பயனும். சிவோகம் பாவனை எப்படி இருக்கும், அதனால என்ன நன்மை கிடைக்கும். சிவோகம் பாவனை பற்றி சொன்னவர் சரியா? சிவோகம் பாவனை என்பது இங்கே படிவாக வழங்கப்படுத்தப்படுகிறது. சரியோ? இதுல பாருங்க 9வது அதிகாரத்துல சூத்திரத்துல 2வது அதிகாரத்துல 1வது பிரிவு பிரபஞ்ச வெறுப்பு நிகழ திருவடி அன்பு தலைப்படும் முறைமே இங்கே 297வது பாடலை சொல்லுகின்றார். குறித்தடியின் நின்று அட்டகுணம் 8 சித்தி போகனகன் முதல் வாழ்வு குலவு பதமெல்லாம் வெறுத்து நெறி அறுவகையும் மேலோடு கீழடங்க வெறும் பொய்யன நினைத்திருக்க
மேலோடு கீழில்லான் நிறுத்துவதோர் குணமில்லான் தன்னை ஒருவர்க்கு நினைப்பறியான் ஒன்றுமிலான் நேர்பட வந்து உள்ளே பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே பூந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே சொல்லி பாடல் சொல்லுகின்றார். நாங்கள் இப்ப சந்தி விரிச்சு பார்த்தோம் சொன்னால், குறித்து அடியில் நின்று அட்டகுணம் எட்டு சித்தி ஓகநகன் முதல் வாழ்வு குலவும் பதமெல்லாம் வெறுத்து நெறி அறுவகையும் மேலோடு கீழ் அடங்க வெறும் பொய்யென நினைத்திருக்க மேலோடு கீழில்லான் நிறுத்துவது ஓர் குணமில்லான் தன்னை ஒருவருக்கு நினைப்பறியான் ஒன்றுமிலான் நேர்பட உள்ளே வந்து பொறுப்பரிய பேரன்பை அருளி அதன் வழியே பூந்திடுவன் எங்கும் இலா போகத்தை புரிந்தேன். என்ன சொல்றார் என்றால், குறித்து அடியின் நின்று மேற் சொன்னபடி, அந்த குறி சொன்னபடி, அந்த குறி என்று சொல்லப்படுற அடையாளத்துல இந்த குருவானவர் எங்களுக்கு உபதேசித்தபடி இப்படித்தான் இறைவனுடைய வடிவத்தை, உருவத்தை அல்லது அவருடைய தன்மையை ஒரு அடையாளமாக தந்து இருக்கிற அதை நாங்கள் அடியின் நிறுத்தி அதை உள்ளத்துக்குள்ளே அடிநாடியாக அதை வச்சு இந்த ஆதாரமாக வைத்து அடி என்பது அடிப்பகம் ஆதாரமாக இருக்கிறது. மரத்துல அடி என்றால் மரத்துல ஆதாரமாக இருக்கிறது. அந்த சிவனை, அந்த சிவனுடைய அவர் சொன்ன அந்த வடிவத்தை, அந்த அடையாளத்தை ஒரு ஆதாரமாக கொண்டு அதை அப்படியே வைத்து இறைவனை இந்த குறுமூலமாக அறிந்து அவனை அடியிலே பொறுத்து மனதிலே ஆதாரத்திலே மூலாதாரத்திலே நிறுத்தி அட்டகுணம் எட்டு சித்தி 8 குணங்கள் சரியா, அனந்த ஞானம் முதலிய 8 குணங்களும் அனிமா முதலிய அட்டமா சித்திகளும் சரியோ. இந்த 8 குணம் என்பது இங்கே நாங்கள் முந்தி சொன்ன 8 குணங்கள் இல்லை. இறைவனை சொல்ற தன் வயத்தினாதல் தூயோடம்பெண்ணாத என்ற 8 குணங்கள் அல்ல. இது வேற ஒரு வகையா சொல்ல அனந்த குணம் முதலிய அனந்த ஞானம் முதலிய 8 குணங்களும் அட்டமா சித்தியும் சரியோ. கோகநகன் முதல் வாழ்வு குலவும் பதமெல்லாம் மறுத்து, கோகநகன் என்பது பிரமா, கோகநகன் என்பது பிரமா முதலியோருடைய அந்த செல்வங்களாகிய கோநகன் முதல் வாழ்வு அவனுடைய முதல் செல்வம் முதலீடு செய்தாண்டால் அவர் ஒரு தொழிலுக்கு செல்வத்தை ஒரு அடிப்படையாக வைத்து அந்த வியாபாரத்தை தொடங்குகிறான். முதல் போற்றியன் வாழ் முதல் ஆகிய போட்டி அந்த முதலாக மூலதனமா இருக்கிறவர். இப்ப அப்படிப்பட்ட செல்வங்கள் இப்ப பிரமனுடைய அந்த சொத்துக்கள் செல்வங்கள் அவனுடைய அந்த எல்லாங்களும் எல்லா பூனங்களும் வாழ்வு குலவு பதம் எல்லாம் இந்த பூனங்கள் இருக்கிற எல்லா விஷயங்களும் சரியோ அந்த வெறுத்து அதெல்லாம் வெறும் பொய் காணலில் என்று சொல்லி வெறுத்து, அதாவது இந்த பிரம பதவி பிரமனுடைய இந்த செல்வங்களாகிய பூனங்கள் எல்லாம் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் ஆசைப்படாமல் அவையெல்லாம் வெறும் பொய் என்று நான் நினைத்து கோகநகன் முதலிய வாழ்வு குலவு பதம் எல்லாம் மறுத்தவெல்லாம் உண்மையானவை அல்ல, நிலையானவையில் இருந்து பொறுத்து அந்த பதவிகள் எல்லாம் பிரம பதவி அவனுடைய வாழ்வு அவனுடைய செல்வங்கள் சரியா அவனுடைய அந்த தன்மைகள் எல்லாம் வெறும் காணலில் இருந்து அவற்றை எல்லாம் மறுத்து நெறி அறுவகையும் மேலோடு கீழடங்க 6 விதமான நெறி. நாங்கள் 6 அத்துவாக நெறி என்பது பலி. 6 அத்துவாக்கள் படித்த நாங்கள் 6 அத்துவாக்கள் என்று இறைவனை அடையக்கூடிய 6 பலிகள் இருக்குது. அதுல 1 மந்திரம், 2 பதம், 3 வண்ணம், 4 புவனம், 5 தத்துவம், 6 கலை, இப்படி 6 விடயங்களும் அத்துவாக்கள் சொல்லுவோம். அப்ப நெறி அறுவகையும் இந்த 6 அத்துவாக்களையும் மேலோடு கீழடங்க அவைகளையும் தத்துவங்களும் சரியா முதலிருந்து அந்த 6 வகையும், அதாவது மந்திரம் இருந்து அந்த கலை வரைக்கும் அந்த மேலோடு கீழடங்க முதலிருந்து
கீழுக்கு போய் சேர்ந்து ஒவ்வொன்றிலே அடங்க. மந்திர பதத்துல, பதம் வண்ணத்துல, வண்ணம் பூனத்துல, பூனம் தத்துவத்துல, தத்துவம் கலையில, கலை திரோதானத்துல, திரோதானம் மாயையில, மாயை சிவனில் அடங்கும். அப்ப அறுவகையும் மேலோடு கீழடங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இறைவனில் அடங்கி செல்ல தத்துவங்கள் யாவும் அதான் அடங்க. வெறும் பொய்ய நினைத்திருக்க இதெல்லாம் பொய். இப்படி தத்துவங்கள் எல்லாம் வெறும் பொய், எல்லாம் உண்மையானவை அல்ல சொல்லி இந்த உலகம் இது சொல்லப்படுகிற எல்லா விஷயங்களும் பொய்யண்டி சொல்லி அதுல வெறுப்பு உண்டாக்கி எல்லாம் பொய்யண்டி நினைத்திருக்க. அதாவது இந்த உலக இன்பங்கள் எல்லாம் இந்த தத்துவங்கள் எல்லாம் பொய்யண்டி சொல்லி அவற்றையிலிருந்து வெறுப்பு கட்டி இருக்க. மேலோடு கீழில்லான், மேல் என்பது ஆதி, கீழ் என்பது அந்தம். இப்ப தோற்றமும் முடிவும் இல்லாதவன், ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியானவன். அப்ப அவன் மேல கீழ் என்ற உடத்திலே மட்டும் இல்லாமல் எங்கும் இருக்கிறவன். சரியா, மேலுக்கு என்று சொல்லி ஆகாயத்திலையும் கீழுக்கு என்ற பாதளத்திலும் இல்லாமல் எல்லா இடங்களிலையும் தன்னை வைத்திருப்பவன். அந்த உலகத்தில் இல்லாமல் எல்லா இடங்களும் இருப்பவன். அவன் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருப்பவன். மேலோடு கீழ் இல்லான், நிறுத்துவது ஒரு குணம் இல்லான். அவன் இன்னென்று சரியா நிச்சயிக்கத்தக்க நிறுத்துவது என்று இப்படிப்பட்டவன் நிறத்தன் விபண்ணத்தன் என்றது காட்டொண்ணாது என்று சொல்வாரன். அவன் இப்படிப்பட்டவன், இன்ன இயல்புள்ளவன், ஒரு குணம் இல்லான். அவனை இன்னதென்று நிச்சயிக்க முடியாத ஒரு குணம் இல்லாதவன், தன்னை ஒருவரும் அறியவும் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. அவனை பற்றி எப்படியானவன் எப்படியும் இருப்பான், இப்படியும் இருப்பான், அப்படியும் இருப்பான், எப்படியும் இருப்பான், அவனை இப்படித்தான் இருக்கிறான் என்று அவனை சொல்ல முடியாது. வேடுவனா வருவான், பிச்சைக்காரனா வருவான், சரியா, மற்றது பிள்ளைக்கறி கேட்கறனா வருவான், சரி, ஒரு மனைவியை கேட்கறனா வருவான், ஒரு பெண்ணுடைய கூந்தல அறுத்து அப்படி பல விதமான வடிவத்துல வருவான். அவனை இன்னார் என்று எங்களை சொல்ல முடியாது. நிறுத்துவது ஓர் குணம் இல்லாதவன் எப்படிப்பட்டவன் சொல்லி நாங்கள் அறிய முடியாது. தன்னை ஒருவருக்கு நினைப்பறியான், தான் ஒருவராலும் நினைக்க முடியாதவன், அறிமயனும் கூட அவனை காண முடியாதவன், அவனை பற்றி நினைக்க கூட முடியாது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கவும் முடியாது, உணரவும் முடியாது. தன்னை இப்படி இருக்கிறான் என்று சொல்லி நினைத்து அந்த நினைப்பின் மூலமாகவும் அறிய முடியாது. சரியோ? அப்ப அவனை பற்றி, அவனுடைய இயல்பை பற்றி அறிய முடியாது, அவனை நினைத்து கூட அவனை அறிய முடியாது. ஒன்றுமிடான், அவனுக்கு எதிலையும் பற்றுக்கள், பாசங்கள், ஆசைகள் அதில் ஒன்றும் கிடையாது. சரி, அவன் பற்றற்றவன். அதான் சொல்வார், பற்றுக பற்றத்தான் பற்றினை. அப்ப அந்த பற்றில்லாதவன், எதிலும் பற்றில்லாதவன், எந்த வழியாலும் சரி அவன் ஆசை இல்லாதவன். ஆக உயிர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், வினைக்குரிய பயனை அளிக்க வேண்டும் என்ற அந்த தன்மை உடையவன் ஒழிய அவனுக்கு எதிலும் ஆசைகள், விருப்புகள், பற்றுகள் எதுவும் கிடையாது. நேர்பட உள்ளே வந்து, நேராக ஆன்மாவிலே வந்து, அவன் ஆன்மாவுடைய நிலைமைக்கு, பக்குவ நிலைக்கு ஏற்ப அவன் நேரடியாக உள்ளுக்கு வந்து யாராலையும் கொண்டு வந்து போக்க இயலாது. அவன் திருவருள் மூலமாக, திருவருளும் அந்த சக்தியும் சிவன் ஒன்றென்றபடியால் அதை நாங்கள் வேறாக சொல்ல முடியாமல் அந்த அவன் நேரடியாக அந்த உயிருக்குள்ளே வந்து அறிவிலே நின்று பொறுப்பரிய பேரன்பை நல்கி, இந்த பொறுப்பிற்குரிய இந்த பொறுப்பு, மிக பொறுப்பு வாய்ந்த, மிக சிறப்பு வாய்ந்த, சரியா, அவன் ஒரு பொறுப்பாக நின்று இந்த உயிர்களுக்கு இந்த கருணையை வழங்க வேண்டும் என்ற அந்த பொறுப்புடையவனாக வந்து இந்த பெருங்காதலை, இந்த கருணையை கொடுத்து பேரன்பு ஏற்படுமாறு செய்து இந்த உயிருக்கு நேரே வந்து அந்த உயிருடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து அந்த உயிருக்கு உயிராக வந்து நின்று சரியா அந்த மேலான பொறுப்பதற்குரிய அந்த பேரன்பை, பெருங்கருணையை கொடுத்து பேரன்பு மிகுமாறு செய்து அதன் வழியே புகுந்திடுவன். அந்த அன்பின் வழியாக, அந்த கருணையின் வழியாக இந்த ஆன்மாவினுக்குள்ளே நின்று என்ன செய்வான், எங்குமிலா போகத்தை புரிந்து அந்த ஆன்மாவுக்கு எல்லா விதமான அந்த சிவ இன்பத்தை, சிவபோகத்தை அளிப்பான். சிவபோகம், சிவயோகம் என்று சொல்லுவோம். சிவயோகம் வந்து இறைவனை சேர்தல், சிவபோகம் வந்து இறைவனோடு
அழுந்தி இன்பத்தை அனுபவித்தல், அதை கொடுப்பான். சிவபோகத்தை புரிந்து அதிக பேரின்பத்தை அதன் வழியாக கொடுப்பான் என்று சொல்லுவார். இறைவன் இப்படிப்பட்டவன், எங்களுக்கு தெரியாது. சின்ன குணம் உள்ளவன் தெரியாது. இப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் என்று நினைக்கவும் முடியாது. அவனுக்கு எந்த பற்று பாஜம் கிடையாது. சரியா? அவன் நேரடியாக இந்த உயிருடைய பக்குவத்துக்கு ஏற்ப உள்ளே வந்து அவர்களுக்கு அந்த அன்பை கொடுத்து கருணையை புரிந்து அதன் வழியாக அந்த உயிருக்கு எல்லா விதமான சிவபோகத்தையும் கொடுப்பான். சிவயோகத்தின் மூலமாக சிவபோகத்தையும் கொடுப்பான். அட்டகுணம் என்று பார்த்தவர்கள் இந்த ஏற்கனவே நாங்க பார்த்த சிவனுடைய அட்டகுணங்கள் அல்ல. இங்கே சொல்லுகின்ற ஆதுகதர் என்று சொல்றது இந்த சமணர்களுடைய ஒரு பகுதியினர் நிகண்டவாதிகள் கூறுகிறார்கள். 8 நல்ல குணம் இருக்கின்ற சொல்லி: அனந்த ஞானம், அனந்த தரிசனம், அனந்த வீரம், அனந்த சுகம், நிர்நாமம், நிற்கோத்திரம், நிராயுஷ்யம், சம்நியதாபவம் சொல்லிப்பது 8 குணங்களை தான் இங்கே சொல்லுகின்றார். சரி, குறித்து அடைய நின்று அட்ட குணம் 8 குணங்களும் தரப்படுகிறது. சொல்றார் அட்ட சித்தி, அட்டமா சித்தி, அது ஏற்கனவே சொல்லப்படுது. அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிரார்த்தி, பிரகாமியம், வசித்துவம், இயத்துவம் தான் ஏற்கனவே பார்த்ததுதான். அப்ப இதுகளெல்லாம் தருகிறார். சரியோ? இந்த சித்தி என்பதற்கு நாங்கள் பார்த்த நாங்கள் சிவபிராயத்தில் 50வது பாடலை பார்த்தீங்கன்றால் சரியோ, அறிவேர் என்பர் முத்தி, கந்தம் 5 அறுமுத்தி, திரிகுணமும் அடங்கு முத்தி, விதவு வினை கெடுமுத்தி, மலம் போ முத்தி, விக்கிரகம் நித்தம் முத்தி, விவேகம் முத்தி, பரவும் உயிர் கெடும் முத்தி, சித்தி முத்தி. இந்த சித்தி, இந்த அட்டமா சித்திகளையும் சிவபிராயத்தில் வந்த திருமலமும் அகல உயிர் அருட்சியர் முத்தி, நிகழ்முத்தி, இது முத்தி திருத்தலாமே என்று சொல்லி சிவபிராயத்தில் உள்ளார். இந்த சித்தி முத்தி என்பது இந்த அனிமா, மகிமா, லஹிமா, கரிமான்னு சொல்லி இந்த கருத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்த சித்தியார்ல 264 பாட்டுல பார்த்து நாங்கள் இம்மையே ஈரட்டி அந்த பெண்களோடு கூடியிருக்கிற முத்தியத்துல வருகிறது. சரி, அந்த சித்தி முத்தி தான் இங்கே சொல்லப்படுகிற அட்டமா சித்தியாக இருக்கின்றது. கோநகன் என்பது பிரம்மா, கோ நகம் என்பது செந்தாமரை. அப்ப பிரமனுடைய அந்த சத்தியலோகம் முதலியதுகளும் அந்த பதவிகளும் அங்கிரிய செல்வங்களும் எல்லாம் நிலையானவை இல்லை என்ற பிரம்மாவுடைய பல கோடி பிரமாக்கள் தோன்றாடி சொல்லி திருமுறை சொல்லுகின்றார். அதெல்லாம் நிச்சயமற்றவை என்று சொல்லி நெறி அறுவகையும் மேலோடு கீழாக அடங்க வெறும் பொய்யென நினைத்திருக்க. இந்த அறுவகை என்று சொல்லப்படுகிறது தத்துவங்கள், பல முதலிய தத்துவங்கள், 6 அத்துவாக்கள் எல்லாம் வருகிறது. அது சுத்தம், சுத்தாசுத்தம், அசுத்தம் சொல்லப்படுகிற மூவகை பிரபஞ்சம். சுத்த பிரபஞ்சம், சரியா? சுத்த பிரபஞ்சம்ன்றது சுத்த தத்துவத்தில் வர பிரபஞ்சம். சுத்தாசுத்த பிரபஞ்சம் அது வித்தியா தத்துவத்தில் வர பிரபஞ்சம். அசுத்த பிரபஞ்சம் அதுக்கு இந்த ஆன்ம தத்துவங்களில் வர பிரபஞ்சங்கள் எல்லாம் இடங்கள் இருக்குது. அதெல்லாம் பொய். மூவகை பிரபஞ்சம் தோன்றி அழிதலும் உடையவைய பொய் எனப்பட்டதுதான் அறுவகை. இந்த மந்திரம், பதம், பன்னம் என்று சொல்லப்படுகிறவை, சரியோ? மற்றது இந்த தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறவை எல்லாம் பொய் என்று சொல்லி வருகிறது. நிறைய அறுவகையும் மேலூரடங்க வெறும் பொய்யை நினைத்திருக்க. அறுவகை நெறி என்பது 6 அத்துவாக்கள் என்று பார்த்தாங்களே என்ன, சரியோ? மந்திரம், பதம், பன்னம் இதெல்லாம் சொற்பிரபஞ்சம் என்று சொல்லுவோம். மற்றது புவனம் தத்துவங்களை எல்லாம் பொருட்பிரபஞ்சம் சொல்லுவோம். நெறி என்பது வழி என்று சொல்லுவோம். அடங்கு என்பது ஒன்று சேர ஒரு முகப்பட என்று வரும். இப்ப சுருக்கி பார்த்த முடியும்னால் இந்த சிவத்திலே வெறுப்பும் விருப்பும் பிரபஞ்சத்திலே வெறுப்பும், சிவத்திலே விருப்பும் பிரபஞ்சத்திலே வெறுப்பும் உண்டாகிய விடத்து சிவன் ஆன்மாவிடத்தை பிரகாசித்து வந்து ஆன்மாவுக்குள்ள உயிருப்பிலாக வந்து அன்பை பெருக்குவான். சரியோ? அந்த அன்பின் வழியாக ஆன்மாவோட அறிவில புகுந்து பெருமித்தை கொடுப்பாங்க. நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். போத்து பார்க்கும்போது
இறைவன் திருவடிக்குள் இருப்பதில் உறுதியாய் இறைவன் திருவடிக்குள் இருப்பதில் உறுதியாய் சமணர் முதலியோர் கூறும் எண்குணம் சமணர் முதலியோர் கூறும் எண்குணம் நான் சொன்னது போல அந்த 8 குணங்கள் சரியோ 8 குணங்கள் மற்றது அட்டமா சித்தி என்று சொல்லப்படுகிற அந்த மணிமா மகிமா முதலியவை அயன் பதவி முதலிய அயன் முதலியோர் பதவிகளை எல்லாம் மறுத்து அயன் வந்தது இங்கே திருமால் போனகன் என்று பார்த்தனாங்க அவனுடைய அந்த சத்தியலோகம் அங்கே இருக்கின்ற அந்த பதவிகள் அங்கே இருக்கிற செல்வங்கள் எல்லாவற்றையும் மறுத்து அயன் பதவி முதலிய பதவிகளை எல்லாம் மறுத்து அறுவகை வழிகளோடு 6 அத்துவாக்களோடு அறுவகை வழிகளோடு 6 அத்துவாக்களோடு தொடர்பற்ற மேலும் கீழும் உள்ள நெறிகள் எல்லாம் நிலையற்றன என ஒதுக்கி மேலும் கீழும் உள்ள நெறிகள் எல்லாம் நிலையற்றன என ஒதுக்கி சிவபெருமானையே நேற்றத்தில் வேண்டும் அவனுடைய அந்த நாமத்தை உச்சரித்து அவன் நினைவாக இருக்க வேண்டும். அப்படி நினைத்திருந்தால் மேல் கீழ் என்னும் வரையறைக்கு உட்படுத்தப்படாதவனாய் மேல்கள் என்பது அவன் இந்த இடத்துல மேலே இருக்கிறான் கீழே இருக்கிறான் இல்லாமல் ஆதியும் அந்தமும் இல்லாதவனாய் இருக்கிறான் என்பதை குறிப்பிட்டு யாதொரு பற்றும் இல்லாதவனாய் எதுக்கும் எதிரையும் பற்று வைக்காதவனாய் தன்னை தான் அறிவித்தால் அன்றே பெரிய தன்னை தான் இறைவன் நான் இறைவன் என்றதை அவன் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் முடிய எங்களால் அவனை அறிய முடியாது பார்த்த நாங்கள் பிறர் தன்னை அதாவது தன்னை தான் அறிவித்தால் அன்றே பிறர் தன்னை அறியா பெற்றியனாய் பிறர் தன்னை அறியா பெற்றியன் தன்மையுள்ளவன் அப்ப இறைவனால அறிந்தால் ஒழிய நாங்கள் இறைவனை அறிய முடியாதவர்களா இருக்கின்றோம். பிறர் தன்னை அறியா பெற்றியனாய் உள்ள இறைவன் அறிவில் நேர் நின்று அறிவுக்கு அறிவாக நின்று உயிருக்கு உயிராக வந்து அறிவில் நேர் நின்று அளவற்ற பேரன்பு மீதூறுமாறு செய்து அளவற்ற பேரன்பு மீதூறுமாறு மிக கிடைக்குமாறு மிக அதிகமாக கிடைக்குமாறு செய்து அதன் வழியாக புகுந்து அப்படி அந்த அன்பு மூலமாக இந்த உள்ளத்துக்குள்ளே சேர்ந்து வரம்பில் இன்பமுடன் என்று நாங்கள் பார்த்து நாங்கள் குணங்கள் சரி 8 குணங்கள்ல பார்த்து நாங்கள் அதாவது வரம்பில் இன்பம் என்றது பேரின்பத்தை வழங்கி அருளுவன் இறைவன் பேரின்பத்தை கொடுத்து அருள் செய்வான் என்ற கருத்து இங்கே இந்த பாடத்தில் சொல்லப்படுகின்றது. 197வது குறித்து அடியில் நின்று அட்ட குணம் 8 சித்தி போனகன் முதலான வாழ்வு குலவு பதமெல்லாம் வெறுத்து நெறி அறுவகையும் மேலோடு கீழடங்க வெறும் பொய்யென நின்றிருக்க மேலோடு கீழில்லான் நிறுத்துவதொரு குணமில்லான் தன்னை ஒருவர்க்கு நினைப்பறியான் ஒன்றுமில்லான் நேர்பட வந்து உள்ளே பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழிவே பூந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்து ஞானத்தை புரிந்து அந்த உயிர்களுக்கு உயிராக நின்று அருளை செய்கின்றான் என்று சொல்லி இங்கே இந்த பாடல்களிலே வடிவாக விளங்கப்படுத்துகின்றார் எங்களுடைய அருள் நந்தி சிவாச்சாரியார். நாங்கள் இதோடு நிறைவு செய்து உங்களுடைய நேரத்துக்கு வருவோம். உங்களுடைய கருத்துக்களை அல்லது சந்தேகங்களை அபிப்பிராயங்களை